பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்துல கூட நீங்க ஏன் துக்கத்தோடு இருக்கீங்க? உங்க குடும்பத்துல, உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில கூட உங்களை ஒருவேளை தள்ளி வச்சிருக்கலாம். உங்களை ஒரு விதமா பார்க்கலாம், மற்றவங்கள ஒரு விதமா பார்க்கலாம். இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல கூட அப்படியெல்லாம் நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்க கூட இருக்கலாம். நீங்க நல்லா செஞ்சு கூட உங்களை கீழே தாழ்த்தி மற்றவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் மாறாதவர். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் எல்லாருக்கும் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய மனநிலை அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் நன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த காலை வேளை சந்தோஷத்தோடு வேலைகளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.